குட் பேட் அகிலி வந்து விடாமுயற்சி ஆவரேஜாக போனோன்னு எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அஜித் இனிமேல் இந்த படத்தோட எந்திரிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 1999 வாலி தீனா அதை பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் இருங்க பாய், அந்த கான்செப்ட் தான். படம் வந்து விடாமுயற்சி நாங்கள் பயங்கரமாக எதிர்பார்த்தோம், ஆவரேஜாக போச்சு. குட் பேட் அகிலி வந்து விடாமுயற்சி ஆவரேஜாக போனோன்னு எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அஜித் இனிமேல் இந்த படத்தோட எந்திரிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 1999 வாலி தீனா அதை பார்த்த மாதிரி இருக்கு. படம் பயங்கரமாக எதிர்பார்ப்பாக இருக்கும். நாளைக்கு காலையில் பாருங்கள், இதை விட தெரிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 விதமான கெட்டப்பில் வர்ற மாதிரி ஸ்டில்லாம் வந்திருக்கு, வீடியோலாம் வந்திருக்கு. அதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும்னு நம்புகிறோம். கட் அவுட் எங்களோட ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தாங்க வைக்கிறோம், மற்றபடி அவர் வைக்க வேணாங்கிறாரு. அவர் முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் வாழுங்க, நானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நாங்கள் வாழ்கிறோம், நல்லபடியாக இருக்கோம். இது எங்களோட ஜாலிக்காக தான் பண்ணுறோம். ஏதோ வருஷத்துக்கு ஒரு படம் வருது, எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாங்கள் அதை பண்ணுறோம். வேறு மாதிரி இருக்குங்க. நல்லா 9 o'clock ஷோ வந்து பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். வந்து பாருங்கள், விடாமுயற்சியோட அஜித் எந்திரிக்க மாட்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜாக போனோன்னா இது வேறு லெவலில் இருக்கும் சார். ஆக்சுவலாக இது விடாமுயற்சி படமே ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. அது ரிலீஸ் ஆகி இன்னும் கொஞ்ச நாள்லேயே ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட் கொடுக்கறதுக்காகவே இந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது. பிகாஸ் இதோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட ஸ்கிப் பண்ணியே பார்க்க முடியல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக வரும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலையோட ரசிகரே வந்து இந்த படத்தை எடுத்துருக்கிறதுனால தலை நடித்த எல்லா படத்தில் இருக்கிற முக்கியமான வசனங்களை இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ சின்ன வயசு மாதிரி காமிக்கிறாங்க, டான் மாதிரி காமிக்கிறாங்க, ரேசர் மாதிரி காமிக்கிறாங்க, வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க, ஹீரோ மாதிரி காமிக்கிறாங்க, காமெடியன் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் இருங்க பாய், அந்த கான்செப்ட் தான். நாளைக்கு தான் படத்தோட இது நமக்கு ஃபுல்லாகவே தெரியும். இல்லை, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட் எடுத்துக்கலாம், வரலாறு எடுத்துக்கலாம், அதுமாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இவ்வளோ பேர் நின்றுக்கிறாங்க சுற்றி. நீங்களும் பேட்டி எடுத்துன்னு இருக்கீங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்பவுமே வேறு லெவலில் தான் இருக்கும் தலையோடது. கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, அதோ இப்போ எல்லாரும் எனக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் இவர் தான் மாவட்ட செயலாளராக இருக்காப்புல, மிஸ்டர் சுரேஷ். இவர் மூலமாக தான் நாங்களாம் வந்திருக்கோம். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக பெரிய இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். குட் பை அகிலி. தலை அல்டிமேட் ஸ்டார். ஏகே துணி வேணும்.
இறங்கி செய்ய. அதுக்கப்புறம் ஃபுட்பால் அகிரி என்ன பண்ணுறோமோ அது நம்ம செய்கிறோம். அவ்வளோதான். விடாமுயற்சி, கடைசிக்கு விடாமுயற்சி. என்ன நடந்தாலும் சரி, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, யாரும் நம்பக்கூடாது. நம்ம மனசை நம்பி வாழணும். அதான் விடாமுயற்சி. குமார் வாழ்க! அஜித் குமார் வாழ்க!